ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதிகமாக லாபம் தரக்கூடிய ஒரு 10 ஹோல்சேல் பிஸ்னஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுவோம். ரீட்டெயிலை கம்பேர் பண்ணையில் ஹோல்சேல் பிஸ்னஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக லாபம் கொடுக்கும். எந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பீஸ் வந்து எடுத்துருப்பாங்க, அது உங்களுக்கு கம்மியான லாபம் தான் தரும். ஹோல்சேல்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பர்சன் வந்து உங்கள்கிட்ட 50 பீஸ் எடுத்தாங்கன்னா, அதே இது 10 பர்சன் வந்து எடுத்தாங்கன்னா உங்களுக்கு 500 பீஸ் ஆயிடுச்சு. ஸோ 500 பீஸுங்கெல்லாம் உங்களுக்கு அதிகமாக லாபம் கிடைக்கும் ரீட்டெயிலை விட. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கிளாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஆள் வந்து 50 பீஸ் எடுத்தாருன்னா உங்களுக்கு வந்து அதே 10 பேர் வந்து உங்களுக்கு ஒரு 500 பீஸ் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு ரீட்டெயிலை விட ஹோல்சேலில் அதிகமாக லாபம் கிடைக்கும். இதை மாதிரி உள்ள 10 பிஸ்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் அக்சசரிஸ். என்ன தான் பிராண்டட் மொபைல் வாங்கினாலும் லோக்கல் கடையில் வந்து மொபைல் அக்சசரிஸ் மக்கள் இன்னமும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது நம்ம ஹோல்சேலாக எடுத்தோம்னா இப்போ ரீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் பேக் கேஸ் வந்து 100 ருபீஸ் குறைச்சி எந்த கடையிலும் தரமாட்டாங்க. இதே நீங்கள் ஹோல்சேலாக எடுத்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து 30 or 35 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இது நீங்கள் ஹோல்சேலாக எடுத்தீங்கன்னா அதோட லாபம் வந்து உங்களுக்கு அதிகமாகவே வரும். அதே மாதிரி மொபைல் சார்ஜர், ஹெட்ஃபோன்ஸ் இதை மாதிரி நீங்கள் ஹோல்சேலாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர். ஸ்லிப்பர் பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விதவிதமாக டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக இருக்குது. அதை நீங்கள் ஹோல்சேலாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப்பான ரேட்டில் தான் கிடைக்கும். அது ரீட்டெயிலில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது 200-300 தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. அது நீங்கள் வாங்கக்கூடிய ரேட்டு 60-70 அந்த ரேட்டில் தான் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ் தான். மூன்றாவது பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள். இது நீங்களாம் உற்பத்தி பண்ணுறவங்கள்ட்டேருந்து டைரெக்டாக ஹோல்சேலாகவே வாங்கிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் ரொம்ப அதிகமாகவே வரும். இது அன்றாட வாழ்க்கையில் எல்லோரும் யூஸ் பண்ணுற பொருள் தான். இது நீங்கள் ஹோல்சேலாகவும் பண்ணிக்கலாம், ரீட்டெயிலாகவும் பண்ணிக்கலாம். உங்கள் பக்கத்தில் உள்ள ரீட்டெயில் கடை, க்ரோசரிஸ், மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து இது சேல்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் அதிகமாக லாபம் தரும். அடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக லாபக்கூடிய பிஸ்னஸ். இது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம் நிறைய பண்ணுற மாரி இருக்கும். அதை விட உங்களுக்கு லாபமும் நிறைய வரும். இது யங்ஸ்டர்ஸ் அப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இதெல்லாம் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இது ஹோல்சேலாகவும் உங்களுக்கு நிறைய லாபம் வரும், ரீட்டெயிலாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ். ஃபர்னிச்சர் ஐட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய லாபம் வரணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். இது உற்பத்தி பண்ணுறவங்கள்ட்ட டைரெக்டாக நீங்கள் ஹோல்சேலாக எடுத்து பண்ணிங்கன்னா இதில் அதிக லாபம் கிடைக்கும். இப்போ மக்கள் என்ன தான் பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஷோரூமை விட லோக்கலில் உள்ள கடைகளில் வாங்குகிற மக்கள் ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான லாபம் தான் தரும். சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா பேக்ஸ் அக்சசரிஸ். இப்போ பேக்ஸ் அக்சசரிஸில் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் இல்லை, இதில் ஆண்களும் நிறைய வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்கூல் போகிறதுலேருந்து காலேஜ் போகிறது, அப்போ ட்ராவல் பண்ணுற இதுமாரி நிறைய ஆண்களும் பேக் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸ்லேயுமே உங்களுக்கு அதிக லாபம் வரும் ஹோல்சேலாக எடுத்து பண்ணையில். அடுத்து 7th பார்த்தீங்கன்னா பேபி டாய்ஸ். இப்போ சின்ன குழந்தைங்க எல்லாத்துக்குமே டாய்ஸ், பாயாக இருந்தாலும் சரி கேர்ளாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே டாய்ஸ் இருக்குது. ஸோ அதுவுமே நிறைய சின்ன குழந்தைங்க விரும்புவாங்க. இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் எல்லாருமே பேபி டாய்ஸ் வாங்கி யூஸ் கொடுக்குறாங்க. அதுலேயுமே எஜுகேஷ்னல் டாய்ஸ் வந்து ரொம்ப சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி பேபி டாய்ஸும் இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இந்த பிஸ்னஸ் நீங்கள் வாங்கி ஹோல்சேலாக எடுத்து சேல்ஸ் பண்ணலாம். 8th வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், ரீட்டெயிலை விட ஹோல்சேலில் உங்களுக்கு அதிகமாக லாபம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாத்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மாடலும் நிறைய கொண்டு வந்துட்டுருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல நீங்கள் ஹோல்சேலாக வாங்கி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிக லாபமும் வரும். அதுமாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக டிசைனும் அதே மாதிரி வரும். நீங்கள் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா எதை மாதிரி எடுத்து போட்டாலுமே உங்களுக்கு வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகும். அதே இது நீங்கள் ஹோல்சேலாக எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபெஸ்டிவல் டைமில் இந்த கிளாத் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக லாபம் தரும், அதிகமாக சேல்ஸ் ஆகும். ஸோ இதை நீங்கள் எடுத்து பண்ணலாம். 9வது பிளாஸ்டிக் ஐட்டம். இப்போ நீங்கள் எந்த ஒரு வீட்டை பார்த்தீங்கன்னாலும் பிளாஸ்டிக் ஐட்டம் கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடியது இது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லாமல் கிடையாது. அதுமாரி இந்த மாதிரி ஐட்டம் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும் மார்க்கெட்டில். இதை நீங்கள் ஹோல்சேலாக எடுத்து பண்ணல அதோட உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும், இதையும் நல்ல லாபம் வரும். இந்த பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா வண்டி கடையில் இதேமாரி சின்ன கடையில் கூட எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. 10வது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்.
இந்த பல்பு, ஸ்விட்சு, ஹோம் தேட்டர், ஸ்பீக்கர் இதை மாதிரி நிறைய இருக்குது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு தெரியாமலும் இன்னும் நிறைய இருக்குது. இந்த மாதிரி பிஸ்னஸை நம்ம ஹோல்சேலாக எடுத்து பண்ணோம்னா இதுலேயும் நிறைய லாபம் வரும். ஏன்னா இது மக்கள் அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸையும் நம்ம ஹோல்சேலாக பண்ணலாம். இதை விட இன்னும் நிறைய பிஸ்னஸும் இருக்குது ஹோல்சேலாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. அகைன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.